குறிப்பாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் உலகத்தை ஜெயிக்க கூடாது. தெய்வச்சனமே, ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிப்பது அது மிக கடினம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவ்வளவு நேரம் நாம் துதித்தோம், தேவனை ஆராதித்தோம். தொடர்ந்து நாம் அடுத்த அரை மணி நேரம் நாம் தேவனோடு பேச போகிறோம், தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம். அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும்போது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். வியாதியில் இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், பிசாசின் கட்டு, பிசாசின் அந்தகார பிடிக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லோரையும் இந்த ஜெப நேரத்தில் தேவன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னோடு இணைந்து வல்லமையாய் நீங்கள் என்னோடு ஜெபிங்க. நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில், உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தையில் நீங்கள் உணர்ந்து பெற்றுக்கொள்வீர்கள். தேவச்சனமே, ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஜெபிக்க இருக்கிற தேவ வார்த்தை அது நெகேமியா 13வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. ஆமென். அவருடைய மிகுந்த கிருபையின்படி தேவன் நம்மேல் இறங்கி நம்மை விடுதலையாக்க நாம் அவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அவரோடு நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள், தேவையில்லாத பிரிவினைகள், சண்டைகள், பிரச்சனைகள், மார்க்க பேதங்கள், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பரிசுத்த குடைச்சலை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் விழுந்தவர்கள் தானே. பவுல் சொல்லுகிறார், பாவி, பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அப்படி பிரதான பாவியா இருந்த உங்களை, என்னை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அவருடைய ஆவியினால் அபிஷேகித்து ஒரு சுவிசேஷகனாய் இன்றைக்கு வைத்திருக்கிறார்.